ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொழில்துறை ஆலோசனை மற்றும் நிதியுதவி ஆராய்ச்சி அலுவலகத்திலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஐஐடி மெட்ராஸ், அதாவது ஆஃபீஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கன்சல்டன்சி அண்டு ஸ்பான்சர்டு ரிசர்ச் சென்டர்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பல்வேறு விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு ஜாப் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற பணிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்துட்டு நம்ம ரிசர்ச் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு ஜாப்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். இது வந்து ஒரு டெம்பரவரி ஜாப் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஐஐடி மெட்ராஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எம்பிஏ கிராஜுவேட் ஆர் சிஏ இன்டர் ஃபைனல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அட்லீஸ்ட் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இம்மிடியேட் ஜாயினிங் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா 45,000 இருந்து 75,000 வரை இருக்கும் பெர் மந்த்துக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி மெத்தட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான வெப்சைட் லிங்க்குமே இதில் கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 30/9/2024 தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கேண்டிடேட்ஸ் வந்து இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் தேர்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க. ஒன்லி இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் போய் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதே ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு லாகின் ஐடி யூஸ் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எதாவது கிடையாது. அதாவது நம்ம சப்மிட் பண்ணி ஒன்ஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து எடிட் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சேம் போஸ்ட்டுக்கு 2 times அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறதையுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து 1 by 1 வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த போஸ்ட்டுக்கு நிறைய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் இன்டர்வியூ டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது டெஸ்ட் வைப்பாங்க, இன்டர்வியூ அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். அதில் யார் செலக்ட் ஆகிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தகவல் வந்து தெரிவிப்பாங்க. நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆகிருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மெயில் ஐடியுமே கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 9 AM to 5:30 PM வரை கொடுத்துருக்குறாங்க. மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கிங் டேவாக கொடுத்துருக்குறாங்க. அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைன் மெத்தட் மட்டும்தான். அதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வெப்சைட் லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் ஆகிருக்கும். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.